ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் வருட பிறப்பு பிறக்க போது. இதுக்கு ஒரு சூப்பரான தேங்காய் பர்பி ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு 3 தேங்காய் ஒளிச்சு உடச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அடுத்த நாள் அதை எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய தேங்காய்க்கு அடியில் இருக்கும் இல்லைங்களா, அதை ஃபுல்லாக எடுத்துருங்க. கத்தியில் எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன் இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறத. அப்போ தான் தேங்காய் பர்பி நல்லா வெள்ளை வெளியேறுன்னு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக பொட்டுக்கடலை, ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை எடுத்து ஒரு 4 ஏலக்காய் ஆட் பண்ணி 1 2 உடச்சி வச்சுக்கோங்க மிக்சியில். தேங்காவும் நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்சியில் தான் துருவி நான் எடுத்துக்கிட்டேன். நம்ம நார்மலாக துருவலில் துருவியும் எடுத்துக்கலாம். பாருங்கள், பொட்டுக்கடலையும் ரெடி ஆயிடுச்சு, தேங்காவும் நான் ரெடி பண்ணிட்டேன். ஒரு கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து அழுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி தேங்காய் துருவலை போட்டு அழுத்தி மெஷர் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா நம்ம அப்போ தான் கரெக்டான சுகர் ஆட் பண்ண முடியும். பாருங்கள், 3 தேங்காவும் நான் சின்ன கப்பில் நல்லா வச்சு அழுத்தி நான் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் தேங்காய் வந்திருக்கு. 1 கப் தேங்காய் துருவல் நமக்கு வந்திருக்கு. தேங்காய் துருவல் பாருங்கள் வெள்ளை வெள்ளையன்னு இருக்குது. இப்போது நம்ம சர்க்கரையை அளந்துக்கலாம். துருவின தேங்காவை நம்ம எதில் அளந்தோமோ அதே கப்பில் சர்க்கரை அளந்துக்கோங்க. நான் ஒரு 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லாவே ஸ்வீட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க 1 கப் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் ஒரு 1.25 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது தண்ணி, சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணிடுங்க. இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து வரணும். இந்த தேங்காய் பர்பி செய்கிறதுக்கு பாகுபதம் முக்கியம். அதை எப்படி செய்யலாங்கிறத நான் காட்டுறேன். சர்க்கரை நல்லா கொதிக்கணும். ஒரு 5 to 7 நிமிஷத்தில் நமக்கு அந்த பதம் வந்துடும். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு பாருங்கள், இப்போது கம்மி பதம் வந்துடுச்சான்னு செக் பண்ணிடலாம். நம்ம எடுத்து தொட்டு பார்த்தோம்னா நல்லா கம்பி மாதிரி வரணும். ஆனால் வரலை. இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. நம்ம கையிலையும் இந்த மாதிரி தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கலாம். இன்னொரு மெத்தட், இந்த மாதிரி பச்சை தண்ணியில் எடுத்து ஒரு 4-5 ட்ராப் விட்டோம்னா சர்க்கரை கரையாமல் அடியில் இந்த மாதிரி தேங்கி நிற்கும். அதை எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி பார்த்தோம்னா தண்ணியில் கரையாமல் மிட்டாய் மாதிரி உருண்டு வரும். இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நாம் துருவி ரெடியாக வச்சுருக்கிற தேங்காய் துருவல் ஆட் பண்ணிடலாம். தேங்காய் துருவல் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நல்லா வெள்ளை வெளியேறுன்னு இருக்குது தேங்காய் துருவல். நம்ம அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறத எடுத்ததுனால தான் இந்த மாதிரி இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேங்காய் துருவல் எல்லாத்தையும் ஆட் பண்ண உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதமும் இன்னும் லூஸ் ஆகிடும். நம்மளோட இந்த பர்ஃபி லூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் திக்காகும். பாருங்கள், முன்னைக்கான இப்போது நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் திக்கானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக எடுத்து மறுபடியும் பச்சை தண்ணியில் கொஞ்சமாக விட்டு பார்த்தோம்னா தண்ணியில் கரையாமல் அப்படியே இருக்கும். இந்த பதம் கரெக்டாக இருக்கும். கையில் எடுத்து உருட்டி பார்த்தாலும் நமக்கு அப்படியே உருண்டு இருக்கும். இந்த பதத்தில் நம்ம உடச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை ஆப்ஷன் தான். நான் எப்போவுமே இந்த மாதிரி பொட்டுக்கடலை ஒன்றும் போதியமாக உடச்சி ஆட் பண்ணி தான் தேங்காய் பர்ஃபி செய்வேன். இதை வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். பொட்டுக்கடலை கொஞ்சமாக ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதோட வாசம் இன்னும் சூப்பராக இருக்கும். பொட்டுக்கடலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்மளோட தேங்காய் பர்ஃபி ரெடி. இந்த பதம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் லூஸாகவும் இருக்கணும், ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பிளேட்டில் தேங்காய் எண்ணெய் இல்லைனா நெய் ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. தட்டு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கத்தி ரெண்டுலேயுமே நெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் தட்டில் ஒட்டாமல் வரும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பர்ஃபியை எடுத்து பிளேட்டில் கொட்டிடலாம். கொட்டிட்டு இதை நல்லா சமப்படுத்தி விட்டுருங்க. அப்போ தான் ஷேப் கரெக்டாக நமக்கு வரும். பாருங்கள், சமப்படுத்தியாச்சு. சூடாக இருக்கும் பொழுதே நம்ம கத்தியில் இந்த மாதிரி பீசஸ் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஆறின பிறகு நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். நம்ம இப்போயே ஷேப்பு கட் பண்ணி வச்சிட்டோம்னா பாருங்கள், எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இனிப்பு கரெக்டாக இருக்குது. 1 கப் தேங்காய் துருவலுக்கு நான் 1.25 கப் போட்டிருக்கேன். நீங்களும் இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டே நம்ம பீசஸ் போட்டு வச்சதுனால இப்போ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டான ஷேப்லேயும் வரும். அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.